வணக்கம் தமிழா. விவோ கம்பெனி வந்து புதுசாக வந்து இந்த Vivo Y73 என்கிற ஒரு புதிய ஃபோனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபோன் வந்து ஒரே ஒரு வேரியண்ட் தான் வருது. 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். இதோட விலை வந்து 21,000 இப்போ இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்கி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. SIM ejector pin, document, soft back case. இதான் வந்து Vivo Y73 ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட். ஆனால் இது வந்து டைமண்ட் ஃப்ளேர்னு இன்னொரு கலர்ஃபுல்லான ஒரு மாடல்லையும் கிடைக்குது. வீடியோவில் இந்த ஆங்கிளில் வந்து பிளாக் வந்து பிளெயினாக இருக்கிற மாதிரி தோணுது. பட் ஆக்சுவலாக ஒரு லைன் டிசைன் தந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கலாம். சரி, பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இயர்ஃபோன்ஸ், 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர், டைப் சி கேபிள். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. 7.38 mm திக்னஸ், 170 grams வெயிட். பின்பக்கம் வந்து கிளாஸில் பண்ணியிருக்காங்க. கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்களில் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. பல ஃபோன்கள் அப்படி தான் கொண்டு வராங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக கொண்டு வந்திருக்காங்க. மேல் பக்கம் நாய்ஸ் கேன்சலிங் மைக், கீழே வந்து ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், மைக், ஆடியோ போர்ட் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மெமரி கார்டும் போடலாம். வோல்டி சப்போர்ட் உண்டு, வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டும் உண்டு. இது 5G ஃபோன் இல்லை. ஒரு ஸ்லிம்மான ஒரு லைட் வெயிட் ஃபோன். பிளாக் கலரை விட எனக்கு வந்து அந்த டைமண்ட் ஃப்ளேர் கலர் ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு. உங்களுக்கு எப்படி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. பட் அன்லாக் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீன் நிறைய ப்ளோட்வேர் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. வேண்டாததை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். லிமிட்டில் தான் இருக்குது. 6.44 inch AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான். டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. AMOLED நல்ல கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது. பிளாக்ல வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. கலர் ப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேயில் வந்து ப்ரொடெக்டிவ் லேயர் எதுவும் இல்லை. ப்ரீ இன்ஸ்டால்டாக ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டு தான் தராங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் உண்டு. ரொம்ப நிறைய AOD ஸ்டைல்ஸ் இல்லை. பட் ஆனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிறதுல. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து ஐ கம்ஃபர்ட் மோட், டார்க் மோட், கலர் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் சைடுக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G95 ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வருது. பலருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேள்வி வரும். அதாவது மீடியாடெக்கோட இந்த ஹீலியோ G95 சிப்செட் வந்து ஸ்னாப்ட்ராகனில் எதுக்கு கம்பேர் பண்ணலாம்னு. இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 732க்கு நேருக்கு நேர் மோதக்கூடிய ஒரு சிப்செட். கேமிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது இதில். இப்போ நீங்கள் வந்து கேமிங்காக ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் 2-3 மாடல்களுக்கு இதை விட பெட்டரான ஆப்ஷன் இருக்குது. பட் இதில் வந்து நீங்கள் கேமிங் ஹேண்டில் பண்ணும், அதில் பிரச்சனை இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது பேட் டீல்னு சொல்ல முடியாது. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கிளைமேக்ஸில் இந்த ஃபோன் யாருக்கு செட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேமிங்கில் வந்து ஹீட்டிங் வந்து ஒரு 8 to 10 டிகிரி இன்க்ரீஸ் ஆகுது. இதோட கேமிங் விமர்சனம் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள். கேமராவுக்கு வருவோம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 கேமரா, 64 MP மெயின் கேமரா, f1.79 அப்பச்சர் ஓடி வருது. 2 2 MP கேமரா தந்திருக்காங்க. ஒன்று வந்து பொக்கே, இன்னொன்று வந்து மேக்ரோ. ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 16 MP கேமரா இருக்குது. ஜைரோ ES உண்டு. ஸோ வந்து 1080pல நீங்கள் ஸ்டெபிளைஸ்ட் வீடியோ எடுக்கலாம். மேக்ஸிமம் 4K வீடியோ சப்போர்ட்டும் உண்டு. ஃப்ரண்ட் கேமராலையும் ஸ்டெடி வீடியோ ஆப்ஷன் இருக்குது. பட் அது வந்து 720pல எடுக்கலாம். பட் நார்மலாக நீங்கள் வந்து 1080pல நீங்கள் ஃப்ரண்ட் கேமராலையும் வீடியோ எடுக்கலாம். அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கிடையாது. சில சாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். சில கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டாக இருக்குது. மேக்ரோஸில் வந்து ரொம்ப க்ளோஸாக போக முடியல. கொஞ்சம் ஓவர் ஷார்ப்னஸ் வந்து பல ஃபோட்டோகளில் எனக்கு தெரியுது. ஸோ சாம்பிள்ஸ் நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ சாம்பிள். ஸோ 1080pல மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ அதோட வீடியோ சாம்பிள், ஆடியோ சாம்பிள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்டெடி ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமராலையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்டு வீடியோ எடுக்கலாம். பட் வந்து 720pல தான் வந்து இது வந்து வீடியோ எடுக்கும். ஸோ அந்த சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்டு ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். ஸோ நீங்கள் இது வந்து 4K வீடியோ சாம்பிள். ஸோ 4Kவோட வீடியோ குவாலிட்டி எப்படின்னு பாருங்கள்.
ஜூம் இன்னும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜூம் இன் பண்ணி எடுக்கக்கூடிய 4K வீடியோ. ஸோ இது ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு நான் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் 1080pல நீங்கள் வந்து ஸ்டெபிலைசேஷன் நோடி நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 4Kல வந்து நீங்கள் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ண முடியாது. 4000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. பேட்டரி வந்து ஒரு நாளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். விவோவோட ஃபன் டச் UI 11.1 ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ணி இதில் கொண்டு வந்திருக்காங்க. பல UI ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து Vivo Y73. என்னோட குயிக்கான அலசலில் இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்பிளே, டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சராசரியான கேமர்ஸ்னால் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு திறன், ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட் டிசைன். மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா கேமரா பெருசாக சொல்லும்படியாக இல்லை, பேட்டரி வந்து ஆவரேஜ் தான். ஸோ ஓகே, நான் வீடியோ முடிச்சிட்டேன். ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் அமைக்கிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. நன்றி, வணக்கம்.